அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அரசியல் பதற்றம் தளர்ந்து வருவதாக காணப்படும் அறிகுறிகள் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக சரிந்துள்ளது. கடந்த நாட்களில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 5 விழுக்காடு வரை குறைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து சந்தைகளில் நிலவிய அச்சம் தணிந்ததே இந்த சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. முக்கிய OPEC உறுப்பினரான ஈரானுடன் அமெரிக்கா நேரடியாக மோதக்கூடும் என்ற அச்சம் நீங்கியதால் முதலீட்டாளர்கள் மீண்டும் சந்தைகளில் நம்பிக்கை காட்ட தொடங்கியுள்ளனர். இதன் விளைவாக எண்ணெய் விலைகள் அழுத்தத்தை சந்தித்துள்ளன. இந்த சரிவுக்கு பின்னர் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் $65.94 அமெரிக்காவின் WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் $61.88 வர்த்தகம் செய்யப்பட்டது. இதற்கு முன் புவிசார் அரசியல் அபாயங்கள், அணுசக்தி தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் ஈரானில் ஏற்பட்ட உள்நாட்டு போராட்டங்கள் குறித்து அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்ததால் எண்ணெய் விலைகள் உயர்ந்த நிலையிலேயே நீடித்தன. ஆனால் தற்போதைய சூழலில் அந்த அச்சங்கள் ஓரளவு தணிந்துள்ளன. இதனுடன் அமெரிக்க டாலர் வலுப்பெற்று வருவதும் எண்ணெய் விலை சரிவுக்கான மற்றொரு முக்கிய காரணியாக உள்ளது. டாலரில் விலை நிர்ணயம் செய்யப்படும் எண்ணெய் டாலர் வலுவாகும் போது மற்ற நாணயங்களில் வாங்கும் நாடுகளுக்கு விலை உயர்ந்ததாக மாறுகிறது. இதனால் தேவை குறையும் அழுத்தம் உருவாகிறது. அதே நேரத்தில் OPEC பிளஸ் நாடுகள் எண்ணெய் உற்பத்தி அளவுகளை மாற்றாமல் தொடர முடிவு செய்துள்ளதால் சந்தையில் போதுமான விநியோகம் இருக்கும் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் குறுகிய காலத்தில் எண்ணெய் விலைகள் மேலும் சரிய வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தாலோ அல்லது விநியோகத்தில் திடீர் தடங்கல்கள் ஏற்பட்டாலோ விலைகள் மீண்டும் வேகமாக உயரக்கூடும் எனவும் எச்சரிக்கின்றனர். கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெரிதும் சார்ந்துள்ள இந்தியாவிற்கு இந்த விலை வீழ்ச்சி ஓரளவுக்கு சாதகமானதாக பார்க்கப்படுகிறது. இது இறக்குமதி செலவுகளை குறைத்து பணவீக்க அழுத்தத்தை தணிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.